உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மிகா, எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். அதோ அங்க பாரு, துளசி வந்துட்டா. வா துளசி. ஓ, போலி காலியா? அக்கா, இந்தாங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இத துளசிக்கு கொடுத்துருங்க. ஐயோ வேண்டாம், நீ சாப்பிடு. அக்கா பரவாயில்ல, கொடுங்கக்கா. அக்கா கொடுங்கக்கா. கொஞ்சம் சாப்பிடுப்பா. சரி, இந்த துளசி சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. எங்க பாட்டி சூப்பரா செய்வாங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் அவங்க கைப்பக்குவம் ரொம்ப பிடிக்கும். அக்கா சொல்லுக்கா. ஆமாமா, சாப்பிட்டு துளசி, நல்லா இருக்கும். சும்மா ஒன்னு சாப்பிட்டு பாரு துளசி, நல்லா இருக்கு. அத்தை, எங்க பாட்டி சமைச்சா ஊரே மணக்கும் தெரியுமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல, என் அக்கா உங்களை அத்தைன்னு கூப்பிட்டால, அதான் நானும் உங்களை அத்தன்னு கூப்பிட்டேன். பரவாயில்ல வெற்றி, நீ என்ன அத்தனே கூப்பிடலாம். ஏன்னா நான் உனக்கு அத்தை முறை தானே, அப்படியே கூப்பிடு. துளசி அம்மா. அம்மா, நான் அதை தியா கொடுத்துட்டு வரேன். போ, கொடுத்துட்டு வா. தியா, வா வா. பாத்து மெதுவா. அத்தை, நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. டேய், இந்தா, நீ ஒன்னு எடுத்துக்கோ. நீ ஒன்னு எடுத்துக்கோ. இல்லக்கா, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னு எடுத்து சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. மேடம், என்ன விஷயம்? என்ன நீங்க தனியா வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது பர்சனலா? இவ்வளவு நாளா இந்த வீட்டு பக்கமே வராத நீங்க இப்ப எதுக்கு அடிக்கடி வரீங்க? என்ன விஷயம்? அது அது வந்து மேம், அது 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 வந்து அதான் மேம், என் பாட்டி போலி செஞ்சாங்களா? என் அக்காக்கு போலினா ரொம்ப பிடிக்கும். அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம இது இது என் அக்காவோட வீடு. அக்காவை பிரிஞ்சு ரொம்ப நாளா இருந்துட்டேனா, அந்த பாசம் வேற. அப்புறம் அத்தையும் அது அது வந்து லக்ஷ்மி அக்காவும் என் மேல பாசமா இருக்காங்களா? அதான் நம்ம சொந்தங்களை பார்த்துட்டு போலாமேன்னு ஒரு பாசத்துல வந்துட்டேன். பாருங்க, கதை விடாதீங்க. நீங்க உங்க அக்காவை பார்க்க வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஐயோ என்ன மேம் இப்படி பேசுறீங்க? சத்தியமா நான் என் அக்காவை பார்க்க தான் வந்தேன் மேடம். மேடம் யாரு மேல சத்தியம் பண்ணி சொன்னா நீங்க நம்புவீங்க? சரி உங்க மேல சத்தியமா சொல்றேன் மேடம். ஒண்ணும் வேண்டாம். நீங்க உங்க அக்காவை தானே பார்க்க வந்தீங்க? ஷுவரா? ஆமா மேடம். மேடம் எனக்கும் என் அக்காவுக்கும் உள்ள பாசம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? என் அக்கா என்ன சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான்னு தெரியுமா? நானா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் நிறைய சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுப்பா மேடம். அந்த பாசத்துலதான் நான் இப்ப போலி கொண்டு வந்து கொடுத்தேன் மேடம். ஆமா, உங்க அத்தை பொண்ணு அவங்க பேர் என்ன சொன்னீங்க? க- 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 கமலி, கரெக்ட்? அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க மேடம். ஐயோ, உங்களுக்கு அத்தை பொண்ணுனா தீபாக்கும் அத்தை பொண்ணு தானே? இதுல என்ன மேடம் உங்களுக்கு டவுட் இருக்கு? அவளுக்கும் அத்தை பொண்ணு தானே? இல்ல, தீபா கிட்ட அந்த அத்தை பொண்ண பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதான். ஆஹா. மேடம் அதெல்லாம் அவகிட்ட கேட்க வேண்டாம் மேடம். ஏன் பதறீங்க? இது பாருங்க, தீபா கிட்ட நான் கண்டிப்பா இத கேட்க தான் போறேன். நிஜமாவே கமலின்னு ஒருத்தங்க இருக்காங்களா, இல்ல நீங்க என்கிட்ட பேசுறதுக்காக உருவாக்குன கதையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ மேடம் 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 வேண்டாம் மேடம். ஏன் துளசி அம்மா திட்டுறாங்க? அவர் நல்லவராச்சே. அங்கிள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? அதுக்கு தான் டென்ஷனா இருக்காங்களா? இப்போ நான் போனா என்னையும் திட்டுவாங்க. வேணாம், நான் போல. மேடம் என் அக்கா கிட்ட கேட்டுறாதீங்க மேடம். அவ ரொம்ப ஃபீல் ஆயிருவா மேடம். ஏன் ஃபீல் ஆவாங்க? இல்ல கமலிக்கும் அக்காக்கும் செட்டே ஆகாது. அவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஓஹோ, அவங்கள பத்தி பேசினா டென்ஷன் ஆவாங்கல்ல? அட்லீஸ்ட் திட்டவாது செய்வாங்கல்ல, அதுல தெரிஞ்சிரும். மேடம் வழி விடுங்க, நகருங்க. மேடம் ஐயோ, அக்கா கிட்ட கமலை பத்தி கேட்டா நாம மாட்டிப்போமே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.